எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கால் வீக்கம், வயிறு உப்பசம் குறைய சாப்பிடும் உணவே மருந்து. கால் வீக்கம் உள்ளவர்கள் அரை ஸ்பூன் சோம்புடன் அரை ஸ்பூன் தனியாவை சேர்த்து 200 மில்லி தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து அந்த நீர் பாதியாக வரும்போது வடிகட்டி தினசரி குடித்து வர வேண்டும். இந்த முறையில் நாம் குடித்து வந்தால் கால் வீக்கம் அனைத்தும் நீங்கும். வயிறு உபசம் உள்ளவர்கள் 2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கொண்டு வாணலில் போட்டு நன்றாக கருப்பாக வறுக்க வேண்டும். ஒரு பெரிய டம்ளரில் 1 கிளாஸ் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அது நன்றாக கொதித்து பாதியாக வர வேண்டும். அந்த கஷாயத்தை தினசரி 2 முறையும் குடிக்கலாம். அடிக்கடி ஏப்பமும் வந்தால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்து குடித்து வரலாம். நன்றாக ஆகும் வரை நாம் குடித்து வந்தால் வயிறு உப்பசம், ஏப்பம், வயிற்று பிரச்சனைகள் நீங்கும். மலச்சிக்கல் இருந்தாலும் இந்த மாதிரி கஷாயம் செய்து குடித்து வரலாம். நாம் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தும் உணவுகளே மிகவும் சிறந்தது. ஆகவே நாம் வீட்டில் உள்ள பொருள்களை வைத்தே உணவே மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். சாப்பிட்டவுடன் நாம் படுத்தும் தூங்கக்கூடாது. நாம் சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணமாகவிட்டாலும் சோம்பு அரை ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வாயில் போட்டு நாம் மென்று தின்றால் நம் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகிவிடும். ஆகவே நாம் எப்பொழுதும் நம் வீட்டில் இருக்கும் பொருள்கள் வைத்தே நமக்கு வரும் நோய்களை சரிப்படுத்தி கொள்ளலாம். இந்த உணவுகளால் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கால் வீக்கம் உள்ளவரும் வயிறு உப்பசம் உள்ளவரும் நான் சொன்ன முறைப்படி செய்து வரவும். இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ்.